ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. ரேஷன் அரிசி பச்சரிசியை நான் நல்லா ஊற வச்சு ஒரு 4 தடவை கழுவிட்டு காட்டன் துணியில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு அதில் தான் நான் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சேன். நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீடு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறத விட வெளியில் ரோட்டோரங்களில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. பக்கத்தில் எல்லாருமே கொழுக்கட்டை அதெல்லாம் எல்லாருமே செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி ரோட்டோரங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொழுக்கட்டை சாப்பிட்டா மாதிரி இருக்கும், சந்தோஷமாகவும் இருப்பாங்க, நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நாங்கள் எங்கள் விநாயகருக்கு செஞ்ச சமையல் பூர்ண கொழுக்கட்டை, பாயாசம், வடை, சுண்டல், அதுக்கப்புறம் சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், இந்த சமையலெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் விநாயகருக்கு என்னென்ன சமையல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.